வீடியோல நம்ம இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் கர்த்தர் செஞ்ச நன்மைகளை குறித்து கர்த்தரை புகழ்ந்து பாடின பாடல்களை தான் இதுல பார்க்க போறோம். யாத்திராகமும் 15வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாடலுடைய வரிகள் தான் இருக்குது. அதை தொடர்ந்து யாத்திராகமும் 15வது அதிகாரத்துல 22வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தி சென்றான் அப்படிங்கறதான் கொடுத்திருக்காங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாடலுடைய வரிகளை பாருங்க. அதை தொடர்ந்து நம்ம மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கர்த்தர் எகிப்தியத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டதுனால இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாடலுடைய வரிகளை பார்த்தோம். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார்னு அவங்க எல்லாரும் உற்சாகமா பாடின பாடல்கள். அதுக்கப்புறம் அவங்க பாடல் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினா அவங்க சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் அந்த வனாந்தரத்துல தண்ணீர் கிடைக்காம நடந்து போனாங்க. அவங்க மாராவுக்கு வந்தப்போ மாரால தண்ணி கசப்பா இருந்ததுனால அதை அவங்களால குடிக்க முடியல. அதனால அந்த இடத்துக்கு மாரா அப்படின்னு பேர் வந்துச்சு. அப்போ ஜனங்க எல்லாரும் அந்த தண்ணிய குடிக்க முடியாம இதை எப்படி நாங்க குடிப்போம் அப்படின்னு மோசே கிட்ட முறுமுறுக்கிறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தாரு. அதை அவன் தண்ணில போட்டதும் அந்த தண்ணி மதுரம் ஆயிடுச்சு. அப்போ கர்த்தர் அங்க அவங்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்க அவங்கள சோதிச்சு பார்க்கும்படி கர்த்தர் அவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாத்துக்கும் செவி கொடுத்து என்னுடைய நியமங்களை கை கொண்ட அப்படின்னா எகிப்தியருக்கு கடவுள் நிறைய வியாதிகளை வாதைகளை வர பண்ணியிருந்தாருல்ல, அதுல ஒன்றையும் உங்களுக்கு நான் வர பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து ஏலிமுக்கு வந்தாங்க. அங்க 12 நீரூற்றுகளும் 80 பேரிச்ச மரங்களும் இருந்துச்சு. அங்க தண்ணீருக்கு அருகே அவங்க பாளையம் இறங்கினாங்க. இதுக்கப்புறம் என்ன சம்பவிக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.